Anomalies. Self-correcting anomalies வந்து anomalies which arises from the child மூலிமா வரக்கூடியது. These are developmental dental deviation, the period of a transition from the parental, the period of the primary dentition to period of second permanent dentition. These are gated to the correction of the wound, and இதுதான் அப்படி சொல்கிறாங்க. வித்தவுட் எனி டென்டல் ட்ரீட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்தவுட் எனி டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிறது தான் வந்து செல்ஃப் கரெக்டிங் அனாமலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரீ டென்டேட் பீரியட் இஸ் அ ரெட்ரோக்னாத்திக் ரெட்ரோக்னாத்திக் மேண்டிபிள்னால் வந்து என்னென்னா இது வந்து ஒரு பேக்வேர்டு இது வந்து ஒரு பேக்வேர்டு மேண்டிபிள் வந்து பேக்வேர்டாக போகிறது வந்து ரெட்ரோக்னாத்திக் மேண்டிபிள். இந்த மேண்டிபிள் வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னா கரெக்ட் த டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபார்வர்டு க்ரோத் ஆஃப் த மேண்டிபிள். தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஷியேட்டட் டு த ஃபார்வர்டு க்ரோத் ஆஃப் மேண்டிபிள் வித்தின் 6 to 7 மந்தில் வந்து 6 to 7 மந்தில் வந்து வந்துடும். 6 to 7 மந்தில் அதுக்கப்புறம் வந்து ரெட்ரோக்னாத்திக் மேண்டிபிள்னால் வந்து ஒரு லோவர் ஜா வந்து ஒரு ஜா தட் பொசிஷன்ட் ஃபர்தர் பேக் தென் நார்மல் ரிலேட்டிவ் டு த அப்பர் ஜாவோட லோவர் ஜா வந்து ரொம்ப பேக் சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொசிஷன் வந்து ஃபர்தர் பேக்காக வந்து இருக்கும். ஒய் அப்படின்னா வந்து இட் இஸ் எ ஸ்கெலிட்டல் ஜா. இது வேறு எப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கெலிட்டல் ஜா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்குது. இட் இஸ் அ ஸ்கெலிட்டல் ஜா ரிலேஷன்ஷிப் நாட் ப்ரிடாமினென்ட்லி இன் த டென்டல் affected to the mandible. When it is usually recognized during the growth period in the children. When அப்படின்னா வந்து growth period of the childrenல வந்து வரக்கூடியது. growth period of the childrenஸ்க்கு வரக்கூடியது or adolescent may present in the adulthood வந்து வரக்கூடாது. இந்த யார் மூலம் எப்படி வருதுன்னா மேபி இது ஜெனட்டிக்காக வரலாம், டெவலப்மெண்டல் அனாமலிஸாக வரலாம், க்ரோத் டிஸ்டர்பன்ஸாக வரலாம், செர்டைன் சிண்ட்ரோமாவும் வரலாம். அதுக்கப்புறம் வந்து ஹவு டஸ் இட் ரிலேட்டட் டு பீடோடான்டிக்ஸ். எப்படி வந்து பீடோடான்டிக்ஸ் வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் டு த மால் அக்ளூஷன். இது வந்து ட்ரமாட்டிக் அக்ளூஷன், மெயின்டைன்ட் ஓரல் ஹைஜீன் டிஃபிகல்ட்டி வரும், இன்க்ரீஸிங் பிளேக் அக்குமுலேஷன் வருது, ஹை ரிஸ்க் ஆஃப் ஜிஞ்சவைட்டிஸ் அண்ட் பெரிடான்டைட்டிஸ் வந்து வருது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜிஞ்சைவல், அதுக்கப்புறம் பெரிடான்டைட்டிஸ் வருது. இப்போ வந்து இட் இஸ் அ செல்ஃப் கரெக்டிங் நோ இட் இஸ் a true retrognatic mandible is generally it is a self-correcting anomaly is referred to the growth modification வந்து இருக்குது. இது வந்து ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னா ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரின்னு அடல்ட் கேசஸில் நடத்துவாங்க. க்ரோத் மாடிஃபிகேஷனில் வந்து டியூரிங் க்ரோத்தில் வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெட்ரோக்னாத்திக் மேண்டிபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் க்ரோத் இருக்குது. அப்பர் அண்ட் லோவர் ஜா வந்து குட் நாட் க்ரோத் இந்த சேம் ரேட்டாக வந்து இருக்குது. ஒன் ஜா மே க்ரோத் மோர் தென் அதர். அதாவது ஒரு ஜா வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இன்னொரு ஜா வந்து குட்டியாக தான் க்ரோத் ஆகும். இன் ஃபார்வர்டு க்ரோத் ஆஃப் மேண்டிபிள் வந்து டியூரிங் தி சைல்ட்ஹுட் அண்ட் அடாலசன்ஸில் வந்து த மேண்டிபிள் கண்டினியூ டு க்ரோத் ஃபார்வர்ட் அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் தி pubertal growthல வந்து பார்க்க முடியும். பிகாஸ் த சம் மைல்டு ஜா டிஸ்பென்சர் மேபி appear to improve without treatment. ஒரு சில இதில் செவரல் மந்தில் வந்து பார்க்க முடியும். the way of self correcting anomalies வந்து இது மூலியமாக தான் சொல்கிறோம். ஒரு மைல்டு ஜா descriptions may appear to improve without treatment over the several conditionல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து anterior open bite in the primary dentition, primary pre-dentate period அப்படி சொல்கிறாங்க. பல்லு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து anterior open bite in the
predentate. Anterior open bite in primary dentation. What is it? What is it? அப்படின்னா வந்து anterior open bite is the condition of the upper and lower primary front teeth predentate period is not overlap vertically வந்து overlap ஆகாது. இப்போ வந்து என்னென்னா ப்ரீடென்டட் பீரியட்னால் வந்து ஒரு 6 to அபவுட் பிரித்துலேருந்து 6 month வரைக்கும் பிஃபோர் எரப்ஷன் ஆஃப் த டீத், அதுதான் வந்து ப்ரீடென்டட் பீரியட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன்டீரியர் ஓப்பன் பைட் இஸ் நாட் diagnosed because there are no eruption of the teeth to evaluate the bite. ஆனால் வந்து not true. There is no true anterior open bite in predentate period because no teeth have been erupted. Predentate period is a birth to approximately 6 months. What are non-erupted teeth? Why there are no erupted teeth? The relationship between the upper and lower incisor could not be accessed. பண்ண முடியாது. ஹவு எப்படின்னா வந்து த இன்ஃபென்டல் ஜா அதுக்கப்புறம் ஆல்வியோலர் ரிட்ஜ் ஆஃப் க்ரோத் பிஃபோர் த டூத் எரப்ஷனை வச்சு தான் கொஞ்சம் பார்க்க ரிட்ஜ் வச்சு பார்ப்பாங்க. செல்ஃப் கரெக்டிங். No anterior bite can not considered as a self-correcting anomalies of a predentate period because it is not be diagnosed by this stage. இந்த ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எப்படி கரெக்ட் பண்ணணும் நத்திங்னா only harmful habit the condition to affected to the further jaw development such as prolonged proliferation infancy. Certain congenital abnormalities should be monitoring. Non-orthodontic correction is required for the predentate periodல வந்து இது பண்ணுவாங்க. predentate periodல வந்து பண்ணுவாங்க. open bite could not be diagnosed on the predentate-ல வந்து இது பண்ண முடியும். What is infantile swallowing அப்படின்னா வந்து infantile swallowing, it is a normal swallowing portion in newborn and infant. அவங்க the tongue is positioned between the gum pad and lips. Gum pad and lips and facial muscle helping to the swallow. gum padக்கும் லிப்ஸுக்கும் between லிப்புக்கு பண்ண முடியும். when it is seen so predentate period within 6 monthsல பார்க்க முடியும். early infantile பார்க்க முடியும். why does it occur அப்படின்னா வந்து நான் எரப்டட் டீத்னால ஒரு இன்ஃபென்டில் வந்து சக்கிங் ஒரு ஸ்வாலோவிங் மில்க் எஃபிஷியன்சிக்குனால இது வந்து ஒரு லிப் பிட்வீனில் வந்து இருக்கும். மில்க் சக்கிங் swallowing of milk, sucking of milk அப்படின்னு சொல்கிறாங்க. the tongue is placed forward between the alveolar gum ridge and lip from the tight seal around the nipple. jaw movement is minimal jaw movement பண்ண முடியும். when should be disappear அப்படின்னா வந்து primary dental periodலேருந்து இது பண்ண முடியும். during swallowing pattern gradually change ஆகும். the mature in adult வந்து swallowing pattern is usually developed in 2 to 6 years of ageல வந்து swallowing pattern பார்க்க முடியும். இந்த swallowing pattern பார்க்க முடியும். the nothing of the predentate period infantile swallowing in the physiological should not be treated. treatment பண்ண முடியாது. should not be treat பண்ண முடியாது. what should not correct அப்படின்னா வந்து எதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா what should not correctனா வந்து normal infantile swallowing pattern should not be corrected. infantல கரெக்ட் பண்ண முடியாது. அப்படின்னா வந்து இந்த persistent of the period of the these are the causes of the malocclusion. anterior open bite வர சான்ஸ் இருக்குது.
ஆன்டீரியர் ஓப்பன் பைட் வர சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபென்டல் swallowing, நார்மல் swallowing pattern. These are the நார்மல் டியூரிங் டு தி எரப்ஷன் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் த டயட் டியூ டு த சாலிட்டரி ஃபுட்டு அது மூலியமாக வந்து அந்த அதனால் வந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து வாட் இஸ் அப்படின்னா வந்து இது வந்து ஆன்டீரியர் டீப் பைட் இஸ் எக்ஸசிவ் வெர்டிக்கல் ஓவர்லேப் இன் தி அப்பர் இன்சிசாரும் லோவர் இன்சிசாரும் ஒரு ஓவர்லேப் வந்து வெர்டிக்கல் ஓவர்லேப் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. வேர் இட் இஸ் சீன் அப்படின்னா வந்து ப்ரைமரி டென்டிஷனில் பார்க்க முடியும். வென் இட் இஸ் சீன் அப்படின்னா 2 to 6 இயர்ஸில் பார்க்க முடியும். ஒய் டஸ் இட் அக்கர் அப்படின்னா வந்து ஒரு இன்கம்ப்ளீட் எரப்ஷன் ஆஃப் போஸ்டீரியர் டீத்து, நார்மல் க்ரோத் பேட்டர்ன் ஆஃப் ஜா, அதுக்கப்புறம் வந்து அக்கஷன் ஹெரிடிட்டரி ஃபேக்டர், அதுக்கப்புறம் வந்து ஹெரிடிட்டரி ஃபேக்டராக இருக்குது. ப்ரைமரி மோலார் எரப்ஷன் கம்ப்ளீட்டட், பெர்மனன்ட் ஃபஸ்ட்டு மோலார் எரப்டட், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஃபேஷியல் க்ரோத் இன்க்ரீசஸ், வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. பைட் ஓப்பன் நார்மலி இட் ரெடியூஸ் த டீப் பைட். வெர்டிக்கல் அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி மோலார் வந்து எரப்ட் கம்ப்ளீட்லி. ப்ரைமரி மோலார் வந்து primary molar erupt completely, permanent first molar erupt ஆகுது, vertical facial growth increase ஆகுறது, bite open naturally வந்து bite open நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து reduced deep bite வந்து அது மூலியமாக நடக்குது. usually is not treated need physiologically வந்து மைல்டாக இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. சிவியர் ட்ராமேட்டிக் இதில் வந்து இந்த க்ரோத் வந்து இது மாற்ற தேவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வயால வந்து it's a deep bite, the primary, the correcting anomalies, the eruption of the posterior teeth and lower jaw is gradually reduce the vertical overlap. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, when the attrition of incisor edge வந்து அட்ரீச் ஆச்சு அப்படின்னா வந்து it reduce the vertical overlap வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். when the mandible growth, எப்போ வந்து mandible வந்து க்ரோ ஆகும் அப்போ வந்து ஒரு ஃபார்வேர்ட் அண்ட் டவுன்வேர்டாக வந்து க்ரோ ஆச்சுன்னா இது வந்து ஆன்டீரியர் ஓப்பன் பைட்டை கண்டிப்பாக பண்ணிடலாம். டவுன்வேர்டாக வந்து இதாச்சுன்னா இதுக்கப்புறம் when the பெர்மனண்ட் மோலார் வந்து எரப்ட் ஆகுறதுனாலையும் வந்து அது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவர் ஆன்டீரியர் ஃபேஷியல் என்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் மேண்டிபுலர் ரொட்டேஷன் பேக்வேர்டு சைட்டில் இருக்கும். ரெடியூஸ்டு டீப் பைட் டெண்டன்சியாக வந்து இருக்குது. டீப் பைட் வந்து ரெடியூஸ்டு டீப் பைட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு டீப் பைட்டு வென் த மேண்டிபுலர் க்ரோத் வந்து ஃபார்வேர்டாக இருந்துச்சுனாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டெசிடியஸ் டென்டிஷன். வாட் இஸ் ஃபிசியாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து இன் ப்ரைமரின்னு வந்து நேச்சுரல் ஸ்பேஸ் பிட்வீன் தி ப்ரைமரி டென்டிஷன் டீத், இதுதான் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வென் இட் இஸ் சீன் அப்படின்னா ப்ரைமரி டென்டிஷன் வித்தின் 2 to 6 இயர்ஸில் பார்க்க முடியும். வேர் இட் இஸ் சீன் எப்போ எதில் பார்க்க முடியும்னா பிட்வீன் தி ப்ரைமரி டீத்
ப்ரைமரி டீத்தில் வந்து 2 டீத்துக்கு நடுவில் வந்து பார்க்க முடியும். ப்ரைமேட் ஸ்பேஸ் ஆஃப் மேக்ஸிலா வந்து இஸ் அ லேட்டரல் இன்சிசர் அண்ட் கெனைனுக்கு நடுவில் பார்க்க முடியும். கெனைன் அண்ட் ஃபஸ்ட்டு ப்ரீமோலர் வந்து மேண்டிபிள் பார்க்க முடியும். ஒய் இட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா வந்து இட் ப்ரொவைட் த ஸ்பேஸ் ஆஃப் த லார்ஜ் பெர்மனெண்ட் மோலார் அப்படின்னு இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் ஃப்ராக்சர் க்ரௌடிங் future crowding and proper alignment of the permanent teeth. இது வந்து பெர்மனெண்ட் டீத் அலைன்மெண்ட்டுக்காக வரக்கூடிய ஒரு இது. ஃப்யூச்சர் க்ரௌடிங் வராமல் தடுக்கிறதுக்காண்டி should it corrected? No. Physiological space is normally should not be treated. The treatment is considered as if there is no spacing of primary dentition. The children should high risk of crowding of the permanent dentition. But the spacing if not treated. Physiological space when the permanent incisor eruption there is a space. அதுதான் ஒரு ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடந்துடும். ஒருவேளை இந்த ப்ரைமேட் ஸ்பேஸ் வந்து இருக்குதுன்னா இந்த எப்படி இருக்குன்னா இது வந்து அரவுண்டு மேக்ஸிலாக்கு வந்து அரவுண்டு 7 mm, மேண்டிபிளுக்கு வந்து 5 mm வந்து க்ரௌடிங் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய இதுக்கு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா ப்ரைமேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து செல்ஃப் கரெக்டிங் அனாமலிஸில் வந்து Primate space is normal physiological space present in the primary dentition. These are the help to accommodate to the eruption of the permanent teeth. Where it is present? It present in maxilla, the primary lateral incisor and the primary canine. Mandible between the primary canine and primary first molar. When it is seen during the primary dentition period is 2 to 6 years. When it is important, it provided the space of eruption and alignment of the permanent molar. It reduced the future crowding. Self-correcting anomalies features is a normal developmental features should not be treated cannot be treat பண்றது. Not primate space benefits should be prevailed. Primate space is a normal physiological space of primary dentition. It helps to accommodate the eruption of the permanent teeth and prevent crowding. Flesh terminal plane. When it is seen, flesh terminal is a relationship in the primary dentition where the distal surface of the upper and lower second primary molar are in same vertical plane. When it is seen during the primary dentition 2 to 6 years. What is important is determining how permanent molar should be erupted influences in the future molar relationship. How does it developed? It should be normal erupt alignment of the primary molar. Does it require treatment? No, it is a normal physiological occlusion relationship. What does it become அப்படின்னா வந்து with the normal mandibular growth and early mesial shift. What mesial shift வந்து நடக்கும். early mesial shift of class 1 molar. mesial shift என்னதுன்னா ஹவு இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இதாகுது அப்படின்னு. ப்ரைமரி மூலர் வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா? ஹவு டஸ் இட் டெவலப் அப்படின்னா வந்து நார்மல் எரப்ஷன் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா when there is a
மீஷியல் ஷிஃப்ட் ஆர் லேட்ரல் ஷிஃப்ட். ஏதாச்சும் ஒரு மீஷியல் ஷிஃப்ட் நடக்குது, ஒரு லேட்ரல் ஷிஃப்ட் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்து வித் நார்மல் மேண்டிபுலர் growth is early mesial shift and or lateral shift. Mesial shift or lateral shift development in the class 1 molar relationshipல வந்து பார்க்க முடியும். கிளாஸ் 1 மோலார் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நார்மல் க்ரோத், மேண்டிபுலர் க்ரோத் வந்து இன் ஏர்லி மீஷியல் ஷிஃப்ட், லேட்டர் மீஷியல் ஷிஃப்ட். ஏர்லி மீஷியல் ஷிஃப்ட்னா வந்து ஒரு ஃபார்வர்டு மீசியல் மூமெண்ட் ஆஃப் தி பெர்மனெண்ட் ஃபஸ்ட் மோலார் in the primate space after tooth erupt. அதுக்கப்புறம் வந்து ஃபார்வர்டு மீசியல் permanent first molar is present in the primate space. What should it occur அப்படின்னா வந்து during the early mixed dentition in the around 6 years, because the primate space are present in the primary dentitionல வந்து பார்க்க முடியும். primate space are present in the primary dentition. Primate space வந்து present in the primary dentition. How does it occur அப்படின்னா வந்து as permanent first molar erupt. permanent first molar வந்து erupt ஆகுதுல்ல, as permanent first molar erupt, they move mesially and close to the primate space. How does it occur அப்படின்னா வந்து what should it occur அப்படின்னா வந்து primate space present in the primary dentition. How does it occur அப்படின்னா permanent first molar should move mesially close to the primate space. primate spaceல வந்து முன்னாடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. as a result flush terminal in the class 1 relationship. mesial shiftனா வந்து late mesial shift, the mesial movement of the permanent first molar after second molar is exfoliated. When does it occur அப்படின்னா during the later mixed dentition is around 10 to 12 years. when does it occur அப்படின்னா வந்து எப்போ வந்து அக்கர் ஆகுது அப்படின்னா when does it occur அப்படின்னா வந்து during the latent mixed 10 to 12 yearsல வந்து நடக்கக்கூடிய செகண்ட் மோலார், because the permanent first molar is move leeway spaceல வந்து மூவ் ஆகுதா. அதுக்கப்புறம் வந்து left to the large primary molar replace to the second permanent primary molars வந்து replace second permanent molar. எதுக்காக வந்து லேட்டன்ட் மீஷியல் ஷிஃப்ட் வந்து இருக்குதுன்னா அதுக்கான பிகாஸ் பெர்மனண்ட் ஃபஸ்ட் மோலார் மூவ் இட் லீவே ஸ்பேஸ் போயிடுது. ஒரு லார்ஜ் ப்ரைமரி மோலார் வந்து இஸ் ரீப்ளேஸ்டு பை தி ப்ரைமரி molars is replaced by the smaller permanent premolar வந்து ரீப்ளேஸ் ஆகுதா. how it is occur அப்படின்னா வந்து after exfoliation of the secondary primary molar to permanent first molar is drift mesially. it is in the leeway spaceல வந்து பண்ணும். இது வந்து class 1 ரிலேஷன்ஷிப்பில் வந்து வந்திருக்கும். different between the early and later mesial shift is primate space தான் வந்து early shift அப்படின்னு சொல்கிறாங்க. primate space 6 yearsல வரும். அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் லாஸ் ஆஃப் ப்ரைமரி மோலார் முன்னாடியே வந்து ப்ரைமரி மோலார். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆஃப் செகண்ட் ப்ரைமரி மோலார் வந்து எக்ஸ்ஃபோலியேஷன் நடந்த பிறகு
எக்ஸ்ஃபோலியேஷன் நடந்த பிறகு, எக்ஸ்ஃபோலியேஷன் முடிஞ்ச பிறகு, விழுந்த பிறகு நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆஃப் ப்ரைமரி மோலார், அதுக்கப்புறம் ஆஃப்டர் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆஃப் ப்ரைமரி மோலார் முன்னாடி இது வந்து ப்ரைமேட் ஸ்பேஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து ப்ரைமேட் ஸ்பேஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். Primary mesial shift use the primate space at about 6 years. Early mesial shift used to primate space at about 6 years, where latent mesial shift used to the latent mesial shift வந்து exfoliation of the secondary primary molar is established in the class 1 molar relationship. Class 1 molar relationshipல வந்து இது பண்ண முடியும். ஆன்டீரியர் டீபைட் இன் மிக்சடு டென்டிஷன் அப்படின்னா வந்து இது வந்து இந்த டீபைட் வந்து ஒரு எக்ஸசிவ் வெர்டிக்கல் ஓவர்லாப் இன் தி அப்பர் அண்ட் ஓவர் தி லோவர் இன்சிசார் வென் இட் இஸ் சீன் அப்படின்னா வந்து டியூரிங் த மிக்சடு டென்டிஷன் பீரியட் 6 to 12 years. Why does it occur அப்படின்னா வந்து delayed expansion of the posterior teeth. delayed expansion அப்படின்னா delayed expansion. Why does it occur அப்படின்னா delayed expansion of a posterior teeth ஓட delayed eruptionனால வரக்கூடிய ஒரு anterior deep bite, skeletal growth pattern மாறுறதுனாலையும் ஹெரிடிட்டரினாலையும் ஓவர் erupted anterior teeth வந்து இருக்கிறதுனாலையும் இது வந்து ஆன்டீரியர் டீபைட் வர சான்சஸ் வந்து இருக்குது. ஹவு டஸ் இட் செல்ஃப் கரெக்ட் அப்படின்னா வந்து இஸ் a மைல்டு டீப் பைட் டிக்ரீசஸ். எப்படின்னா ப்ரீமோலார் அண்ட் செகண்ட் மோலார் எரப்ட். ப்ரீமோலாரும் செகண்ட் மோலாரும் எரப்ட் ஆகிறதுனால எரப்ட் ஆன பிறகு செகண்ட் மோலார் வந்து எரப்ட் ஆகுது அப்படின்னா வந்து இந்த டீபைட்டை கம்மி பண்ணலாம். posterior erupted further increasing in the vertical dimension. ஜா வந்து நார்மல் வெர்டிக்கல் க்ரோத்தாக இருந்துச்சுன்னா மைல்டு ஃபிசியாலஜிக்கல் பைட் வந்து நாட் அப்சர்வ். சிவியர் டீப் பைட் இன் ட்ரமாட்டிக் பேலட்டைன் அண்ட் லோவர் இன்சிசார் ஆர் persistent in the growth. Mandibular anterior crowding in the mixed dentition வந்து mandibular anterior crowding is overlap to the irregular alignment of the lower permanent incisor. It is insufficient space வந்து இல்லாதனால இந்த crowding வருது. when it is seen அப்படின்னா வந்து lower anterior incisor region in the mandible. when it is seen the mixed dentition 6 to 12 is occurred around commonly in 8 to 9 in the permanent lower incisor erupt. The permanent incisor is wider than primary incisor. Primary incisor is replaced பண்ணுறதுனாலையும் அதுக்கப்புறம் வந்து temporary lack of space during the eruption. அதுக்கப்புறம் வந்து tooth jaw size discrepancy. genetic factorம் tooth jaw size discrepancyனாலையும். how does it self correct அப்படின்னா வந்து in 1-2 correctingல வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து it will be increasing in the intercanine width வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் forward growth of mandibleனாலையும் uses of the leeway spaceனாலையும் ஒரு ப்ராப்பர் alignment of the tooth eruptனாலையும் இது வந்து இதாகுது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மசைட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லிப் அண்ட் டங்க்னாலையும்
அண்ட் லேபியல் மூமெண்ட் ஆஃப் இன்சிசார் இஸ் கெட் இன்க்ளைண்ட்னாலையும் வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேலன்சிங் ஆஃப் லிப் டு டங் ஃபோர்ஸ் லிப் டங் ஃபோர்ஸ்னாலையும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இஸ் மாடரேட் அண்ட் சிவியர் க்ரௌடிங். த க்ரௌடிங் இஸ் அசோசியேட்டட் வித் த ரேடியன் ஆஃப் த ப்ரைமரி. இட் பாசஸ் டு தி ப்ரிவெண்ட் த நேச்சுரல் எரப்ஷன். வாட் ஷுட் நாட் பி கரெக்டட், எது வந்து கரெக்ட் பண்ண முடியாதுன்னா மைல்டு. வாட் ஷுட் நாட் கரெக்டட்னா மைல்டு வந்து மிக்சட் கண்டிஷனில் வந்து அப்சர்வ் பண்ணிடலாம். ஆனால் ஸ்பான்டேனியஸ் க்ரோத் வந்து இது பண்ண முடியாது. அக்லி டக்லிங் ஸ்டேஜ் வந்து வாட் இஸ் இட் அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரவரி ஒரு செல்ஃப் கரெக்டிங் ஸ்டேஜ். இட் இஸ் அ மிக்ஸ்டு டென்டிஷன் வேர் இட் இஸ் அ கேப் இன் மைல்டு டிசாஸ்டர் இஸ் அப்பியர் பிட்வீன் தி அப்பர் ஃப்ரண்ட் டீத் when it is seen அப்படின்னா வந்து 8 to 12 years of age during mixed period. அதாவது 8 to 12 இயர்ஸில் பார்க்க முடியும் அப்பர் ஃப்ரண்ட் டீத் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படின்னா வந்து இந்த அக்லி டக்கிங் ஸ்டேஜ் இஸ் டெம்பரவரி செல்ஃப் கரெக்டிங் ஸ்டேஜ் இஸ் மிக்ஸ்டு டென்டேஷன் வேர் இட் வேர் அ கேப் இன் த மைல்டு லைன் ஆஃப் diastema is appear between the upper front teeth. அப்பர் ஃப்ரண்ட் டீத்தில் வந்து அக்லி டக்லிங்கில் வந்து அப்பர் ஃப்ரண்ட் டீத்தில் வந்து பார்க்க முடியும். வென் இட் இஸ் சீன் அப்படின்னா வந்து 8 to 12 years ஆஃப் ஏஜில் வந்து 8 to 12 years ஆஃப் ஸ்டேஜில் வந்து பார்க்க. அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னால் வந்து எப்படி இருக்கும் மிக்ஸ்டு டென்டிஷனாக தான் இருக்கும். ஆனால் வந்து வேர் த கேப் வந்து ஒரு கேப் இருக்குது, வேர் த கேப் மைல்டாக இருக்குது, வேர் த கேப் மைல்டு கேப் இஸ் அப்பியர் பிட்வீன் தி அப்பர் ஃப்ரண்ட் டீத்தில் வந்து ஒரு மைல்டு கேப் வந்து தெரியுங்களா, அதை சொல்கிறாங்கப்பா. இது வந்து எரப்ஷன் ஆஃப் த மேக்ஸிலரி கெனைன் வந்து எரப்ட் ஆன பிறகு இது வந்து எரப்ஷன் ஆகிரும். ஒரு அப்பர் இன்சிசாரில் வந்து ஒரு இந்த மிக்ஸ்டு டென்டிஷன் இருக்கிறதுனால ஒரு மைல்டு டயஸ்டிமா மிட்லைன் டயஸ்டிமா mixed dentition where a gap in the midline diastema when it is seen அப்படின்னா வந்து 8 to 12 years of the age after the mixed dentition period. where it is seen அப்படின்னா வந்து between the maxillary canine incisor maxillary central incisor ரெண்டு central incisor இருக்கும். between the maxillary central incisor அதுக்கப்புறம் why does it occur அப்படின்னா வந்து why does it occur அப்படின்னா வந்து permanent maxillary canine இருக்கா. eruption of the permanent maxillary canine is presses to the root. canine வந்து press the root of the lateral incisor. it causes the crown of the central incisor move apart, creating temporary gap. ஒரு temporary gap வந்து ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு டெம்பரவரி கேப் வந்து வச்சுருக்குது. அப்படின்னா வந்து வாட் டஸ் இட் அக்கர் அப்படின்னா வந்து காசஸ் தி க்ரௌன் ஆஃப் த சென்ட்ரல் இன்சிசார் மூவ் அப்பார்ட் டு கிரியேட்டிங் த டெம்பரவரி கேப்னா வந்து டெம்பரவரி கேப் டு கிரியேட்டிங் ஏ டெம்பரவரினா வந்து டெம்பரவரி கேப் வந்து கிரியேட்டிங் ஏ டெம்பரவரி கேப் அப்படின்னு இருக்குது. டெம்பரவரினா how does it self correction அப்படின்னா வந்து the permanent canine erupt completely. how does it self correct கம்ப்ளீட்டாக erupt ஆன பிறகு push the incisor lateral incisor வந்து நார்மல் பொசிஷனில் வந்து வந்துடும். the central incisor move through the midline space closes naturally வந்து central incisor வந்து இதாயிரும். அதுக்கப்புறம் வந்து அக்லி டக்கிங் ஸ்டேஜ்னால் வந்து இந்த சென்ட்ரல் அண்ட் லேட்டரல் இன்சிசார் அந்த இந்த க்ரௌன் வந்து இந்த ரூட்டில் வந்து ஹிட் ஆகி லேட்டரல் இன்சிசாரில் ஹிட் ஆகும். இட் காசஸ் டு த க்ரௌன் ஆஃப் த சென்ட்ரல் இன்சிசார் வந்து டு மூவ் அப்பார்ட் அப்படியே மூவ் ஆகி ஒரு கிரியேட்டிங் ஒரு டெம்பரவரி கேப் வந்து கிரியேட் ஆகுது.
அதுக்கப்புறம் டெம்பரவரி கேப் வந்து க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக the permanent canine வந்து canine erupted completely. The pushes in the lateral incisor in the normal portion. When should the treatment considered அப்படின்னா வந்து if the gap persist after permanent canine, ஒரு permanent canine வந்து கேப் வந்து persist ஆயிருக்குது. If the permanent canine permanent canine வந்து permanent canine அதுக்கப்புறம் if the gap persist after permanent canine have erupted gap persist after permanent canine erupt ஆன பிறகு இது வந்து erupted ஆன பிறகு it causes another condition such as labial frenum and missing teeth. ஐயோ when should the treatment is considered அப்படின்னா லேபியல் ஃப்ரீனத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை if the gap persisted அப்படின்னா வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ugly duckling stage is a temporary self-correcting midline space of the upper incisor பண்ண முடியும். end on molar relationship அப்படின்னா வந்து it is an end on molar relationship. It is a molar relationship of mesiobuccal cusp of maxillary permanent molar is occluded directly overlap to the buccal groove of mandibular first permanent molar. It is considered to the traditional relationship. What is it seen? Early mixed dentition of period is 6 to 8. When why does it occur? Developmental of flesh terminal of primary dentition. Why does it occur அப்படின்னா flesh terminal dentitionனால வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து it completely developed to the flesh terminal. அதுக்கப்புறம் வந்து how it changes அப்படின்னா வந்து ஏர்லி மிட்ஷிஃப்ட் வந்து ப்ரைமேட் ஸ்பேஸும் ஏர்லி மீசியல் ஷிஃப்ட் வந்து ப்ரைமரி டூத் எரப்ட் ஆகிறப்போ டூத் எரப்ஷனுக்கு முன்னாடி வந்து பெர்மனெண்ட் டூத் எரப்ஷனுக்கு முன்னாடி உள்ள ஸ்பேஸு, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் டூத்துக்கு அப்புறம் வர ஸ்பேஸு ஆஃப்டர் லீவே ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லேட்டன்ட் ஷிஃப்ட் டியூரிங் தி லேட்டன்ட் மீசியல் ஷிஃப்ட் பை யூஸிங் லீவே ஸ்பேஸில் வந்து லீவே ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கிறலாம். இது வந்து மோலார் ரிலேஷன்ஷிப்பில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஏர்லி மீசியல் ஷிஃப்ட் நம்பர் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து நோ இட் இஸ் அ நார்மல் ட்ரெடிஷ்னல் ஸ்டேஜே இல்லை. The treatment is considered to the persistent of the skeletal movement and dislodgementனால வரக்கூடியது.